பரட்டப்பட்ட அபிதான் ஓ மச்சான். அந்த பையன் என்ன கண்டபடியெல்லாம் பேசுறான். அவன் எப்படி உனக்கு மச்சான் ஆவான்? என்ன சொன்னாலும் சரி, அவன் தான் என் மச்சான். ராக் ஸ்டார் மச்சான் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் ராக் ஸ்டார் மச்சானுக்கு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு என்னைக்குமே மச்சான் ஆக முடியாது. ஃப்ரெண்டு தான் மச்சான் மச்சான் தான். புடிஞ்சா புடிஞ்சுக்கோ, புடியாட்டா போ. பேசாம போயிட்டு பாத்துக்கோ. டிட்டி, உன் அம்மாவே சொல்லுடா, நான் தான் உனக்கு மச்சானே. அவன் உன் அம்மாவை அடிக்க போயிருக்கான் தெரியுமா? எதிர்த்து பேசியிருக்கான். அப்படிதான் அடிப்பான். இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் அவனை பேசினா எப்போ பார்த்தாலும் குருவி கடிச்சுமாவன்னு ஏதாவது வாய்க்கு வந்தபடி சொல்லியிருப்பா. அதான் அடிக்க போயிருப்பான். விட்டா மூக்கடே குட்டுவான். அது கூட செய்வான். செஞ்சுட்டு போடான். ஆனாலும் என் மச்சான் மச்சான் தான். பேசாம போ. நீ என் மச்சானுக்கு ஃப்ரெண்டு, எனக்கும் ஃப்ரெண்டு தான். இன்னொரு தடவை மச்சான் கிச்சாண்டு வந்த கடவை பண்ண தட்டி கையில குட்டுவேன். நான் போய் என் மச்சானை பார்க்க போறேன். பிள்ளைதான் வளர்த்துருக்க பாத்தியா? என்ன பேச்சு பேசுறான்னு. என்னைய மச்சானே சொல்ல மாட்டேக்கா. நீ வாங்கிட்ட நல்லா பேசுவா. நீ அவ கூட சேர்ந்து விளையாடு, நீ அவ கூட எந்து விளையாடு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க பாடு என்ன பேச்சு பேசுறா. அந்த ராக் ஸ்டார்ட்ட போய் இப்ப சொல்லி குடுத்துருவா. அவன் என் தோலை உரிச்சு என்னை தொங்க விட படம் பாடு. அவ கிடக்குறா. அவ சொன்னா சரியாயிருமா? நீ தான் என் மருமவன். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த கழுதை அப்படித்தான். எது சொல்லும். சண்டைனா சட்டை கிளியத்தான் செய்யும். இதுக்கெல்லாம் பயப்பட முடியுமா? என்னமோ சொல்ற, கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா என்ன வச்சு காமெடி பண்ணலையே. ஆமா, காமெடி பண்ணினாவ காமெடி. போ, அவ எங்க போறான்னு போய் பாரு. சரி தே. அம்மோய், நீ எங்க போன ஹோய்? ஐயோ, நான் தாத்தாவை தேடி போனேன் ஹோய். தாத்தா இங்க வந்துட்டு ஹோய். நீ பார்க்கலையா ஹோய்? அவருக்காவ பறிச்சே ஹோய். ஆட்டுக்காலு சூப்பு வச்சே ஹோய். வா. நீயா? அதான பார்த்தேன். என்னடா நமக்கு பழக்கமான குரலா கேக்கு. புதுசா குரல் கேக்கலையே. யாரா இருக்கும்னு பார்த்தேன். அதான் பொறுக்காதே. என்ன அவடைக்காவ படிச்சு ஆட்டுக்கால் சூப் வச்சியா? அப்ப அவடைக்காவ ஆட்டுக்கால் சூப்ல போட்டியா? ஆட்டுக்கால் சூப்பா அவடைக்கால போட்டியா? ரொம்ப முக்கியம். அந்த கிழட்டு பையில தேடி ஊர் பூரா அலையணுமா? ஏன் வந்தா வரமாட்டாராக்கும்? அதானே உனக்கு பொறுக்காதே. சரி இப்ப என்னத்துக்கு இப்படி மூஞ்ச தூக்கிட்டு இருக்க? அத சொல்லு. உன் அப்பா வந்து உட்கார்ந்துருக்கான். காப்பியை போட்டு கொடுக்காம இப்படி ஊரை சுத்திட்டு வரலே, அதான் கேட்கறதுக்கு வந்தேன். என்னது, பச்சைக்கிளி மாமா வந்துட்டாரா? நான் போய் காப்பி போடுறேன். ஏ ஹோய், நீ வந்து காப்பி குடிகோய். நீ போய் காப்பி போடு ஹோய். நான் வாரேன் ஹோய். சரி ஹோய். உங்க ஆத்தாக்காரியை கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போக முடியுதா? எங்க போனாலும் யாரையாவது தெரிஞ்சவளை பார்த்து போட்டா ஹோய் ஹோய்ங்கிறாளே. எனக்கு கேட்கவே நாராசமா இருக்கு. ஏ அப்பா, இந்த பாசை என்னைக்கு ஓயுமோ தெரியல. நீ அது சும்மா கிடக்கலாம்ல. அவ கூட சேர்ந்து ஏ ஹோய் வா ஹோய் போ ஹோய்ங்கிற. இப்போ அதுல உனக்கு என்ன பிரச்சனை? எங்க அம்மாக்கு பிடிச்சிருக்கு. எங்க அம்மா சந்தோஷமா இருந்தா அப்படிதான் பேசுவா. அதான் நானும் பேசுனேன். எங்க அம்மாக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்றேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க பேசுறதுனால உனக்கு ஏதாவது வாயில உள்ள இருந்து அப்படியே பள்ளி கீழே விழுந்துருதா? சொல்லு, கீழே விழுந்துருதா? ஆமல, இப்படி என்னத்தையாவது சொல்லி ஏ வாய் அடைச்சிரு. ஊர்ல பாக்குறவளாம் என்ன பேச்சு பேசுறாவ தெரியுமா? அவதான் குருவி கரிச்சி இப்படி பேசுறானா? உன் பேரனும் என்னத்துக்கு இப்படி பேசுறான்? அவன் தான் நல்ல முத்து முத்தா அழகா பேசுவானே. இந்த பையலுக்கு என்னத்துக்கு இந்த பாசை? அப்போ அங்க போய் பொண்ணு எடுக்க போறானான்னு கேக்குறாவோ. ஆமான்னு சொல்லிட்டு போண்டிதானே. எனக்கு அம்மா வழியா ஒரு மாமா இருந்திருந்தா அங்க போய் பொண்ணு எடுத்துப்பேன். என்ன முழிக்கிற? ஏன் குருவி கட்சி வீட்லலாம் பொண்ணு கட்ட கூடாதா? எங்க அப்பா கட்டிருக்கு, நானும் கட்டிட்டு போறேன். இது ஒரு விஷயமா? நீ ஏமிட்டி முறைச்சுக்கிட்டு நிக்கிற? அடங்கு போறானே. இந்த குண்டாணி எப்போ வந்தா? ஐயோ, இன்னைக்கு நம்மள தாளிச்சிருவாளே. சும்மாவே ஆடாத ஆட்டம்லாம் ஆடுவா. மச்சான் நான் ஒண்ணு தான் கட்டுவேன், மச்சான் நான் ஒண்ணு தான் கட்டுவான்பா. இப்போ நான் வேற குருவி கட்சி வீட்ல பொண்ணு இருந்தா கட்ட கூடாதான்னு சொல்லிட்டேனே. இன்னைக்கு என் மூக்குலயே குத்துவாளே. உன்னை தானே கேக்குறேன். என்னத்துக்கு இப்படி முறைச்சுக்கிட்டு நிக்கிற? நல்ல முறை. நான் வாரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். அட பாவி கழுவி, இந்நேரம் மட்டும் தான் உனக்கு வேலை வரணுமா? என்ன இப்படி அனாதையா விட்டுட்டு ஓடி போயிட்டியே. இப்போ இவ கேக்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? என்ன சொன்ன? இல்ல என்ன சொன்னேன்னு கேட்டேன். அங்குட்டாக்கியா திரும்பி நிக்கிற? உள்ளுங்க முடியாதியா? இந்த பக்கம் திரும்ப. திரும்பப்படியா இல்லையா? டிடி, மச்சான் மேல உனக்கு அம்பூட்டு பாசம்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து இப்படி முறைச்சிட்டு இருந்தா எப்படி? மச்சான் மேல உனக்கு பாசம் இருக்கா இல்லையா? இப்பதானே சொன்னேன் குருவி கடிச்சு வீட்டுல பொண்ணு கட்டப்படியா? உனக்கு என்னைய பார்த்தா எப்படி இருக்கு? இல்ல எப்படி இருக்குன்னு கேட்டேன். நான் மச்சான் மச்சான்னு உன் பின்னாடியே ஓடியாட. நீ என்னன்னா குருவி கடிச்சு வீட்டுல பொண்ணு கட்டுவாங்கட. இம்புட்டு திமிரு இருந்தா இப்படி சொல்லுவேன். சப்புன்னு அடைஞ்சு போடுவேன், அடைஞ்சு. அதெல்லாம் சும்மா ஒரு பண்ணுக்காக தெரியுமா? அதுக்காக யாடா
அம்மாவா சொல்ற? யாரு சொன்னா? என்னைய மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்றாங்களா? யாரு மச்சான் சொன்னா? எப்பா, குண்டானிக்கு ஒரு பிட்ட போட்ட உடனே எப்படி ஐஸ் மலையில உடுக்கிட்டா. நல்ல வேளை இல்லனா நம்மள அப்படியே துவச்சு தும்சம் பண்ணிருப்பா. அடி, அன்னைக்கு பங்கஜாச்சி கூட சொல்லிச்சு தெரியுமா? உன் அத்தம்மாவா வனமோகினி ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப ராசியானவா, ரொம்ப நல்லவா அப்படின்னு பெருமையா சொன்னாங்க தெரியுமா? அப்படியா மச்சான்? பங்கஜாச்சிக்கு கூட என் அருமை தெரிஞ்சிருக்கு. உனக்கு தெரியலையேன்னு நினைச்சேன். உனக்கும் என் அருமை தெரியுமா மச்சான்? தெரியும் குண்டானியும் உன் அருமை. நீ நான் மட்டும் இப்ப தப்பிக்க வழி பார்க்கல, என்ன தூக்கி போட்டு ஒரே மிதியா மேய்ச்சிருப்ப. இல்ல மச்சான், கேட்கற கேள்விக்கு ஒண்ணும் சொல்லாம முடிச்சிட்டு இருக்க. ஏடி, உன் அருமை தான் உலகத்துக்கே தெரியுமே. நீ எப்பேற்பட்டவ? வனமோகினின்னு பேர் வச்சிருக்காங்க. காட்டையே ஆள்றவ நீ தெரியுமா? பட்டாபி, எங்கல ஆளே காணோம் தேடிட்டு இருந்தேன். எங்கல போன? எதுக்கு இங்க வந்த? நீ எதுக்கு வந்த? உன்னை விடக்கூடாதுன்னு சொன்னல. நான் என் மச்சானை பார்த்துட்டு வந்தேன். நீயும் பின்னாடி ஓடியாடுவியா? அவன் உனக்கு மச்சான் மட்டும்தான். ஆனா எனக்கு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு முக்கியமா மச்சான் முக்கியமா? ஃப்ரெண்டு தான் முக்கியம். ராக் ஸ்டார், உண்மையை சொல்லல. இல்ல நீ வேற. உன் வாயை வச்சிட்டு சும்மா கிடக்க மாட்டியா? இப்பதான் அவளை சமாதானம் பண்ணிருக்கேன். என்னத்தையாவது சொல்லி குட்டையை குழப்பிடாத. வா, எங்க அம்மா டீ போடுதே, குடிக்க வான்னு சொல்லிச்சு. வாங்க எல்லாரும் உள்ள போவோம். இது வேடையா? சரி வா போவோம். மச்சான், நான் முக்கியமா அவன் முக்கியமா? இப்ப சொல்லப்படியா இல்லையா? டிடி வனமோகினி, எனக்கு நீயும் முக்கியம் தான், அவனும் முக்கியம் தான். சும்மா போட்டி போட்டுக்கிட்டே இருக்காத சரியா? தேவையில்லாம கோவத்தை வளர்த்துக்க கூடாது. உன்னை எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்க? வனமோகினி மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியுமான்னு சொல்லிருக்காங்க.